போல இருக்கிறது அப்படியா? எங்க கதை சொல்லுவா. காடாடு முல்லை கழியாடும் நெய்தல் குறிஞ்சி மருதம் ஐவகை குரக்குரத்தோர் வாழ்கின்ற இந்த குமரமே வரிசை கொண்ட நாடு அறத்திறமை மரக்கொடை சேர்ந்த திருநாடு அருமையான நாடு சிறப்புடன் புறத்தமிழ் சேர்ந்த திருநாடு சிவகுமரன் திருநாள் புரியும் நாடு வெறுப்பவரும் கொள்ளாத விரும்பும் நாடு வேண்டியவை இயற்கையில விளையும் நாடு தவத்தினர் எல்லோரும் தங்கும் நாடு தமிழ் மகனான அகத்தியர் வாழ்ந்த நாடு இவர்களுக்கு இன்றுமே இல்லாத நாடு இருட்டகனி மூன்றுடன் தேர்ந்தெய்யும் நாடு அவைக்கிற நமது நாடு நல்லோரை வரவேற்கும் ஞான நாடு காணும் நாடு காலமுடன் சிறுரை உழைஞ்ச நாடு என்று இந்த நாட்டின் சிறப்பை பற்றி கற்றோர் மற்றோர் போன்ற பொன்னான புரிதமான திருநாடு இந்த நாடு அல்லவா சமர் பொறிவழிகள் தெரிந்து எதிரையும் தடுக்கும் மலையரன் வாய்ந்த மரம் நிறை நாடு இந்த நாடு அவை விவேகிகள் ஆணவ மணிகள் விவசாயத்துறை வெற்றி கொள்ளும் நாடு இந்த நாடு அம்பிகை பாலம் அருளுதல் நிறைந்த நம்பியா என்ற தந்தை நம்பி வாழும் எப்படி மக்கள் எக்குறையும் இல்லாது செய்தொழில் சிறந்து மெய்தானே உணர்ந்து வாக்கில் உயர்ந்து வாங்கவனை போர் மாந்தரது போர் தர்மம் தவறாது சத்தியம் தான் பிசகாது உத்தம மார்க்கத்தில் உருவாக்கப்பட்டவர்கள் என் மக்கள் அந்த வழியில் தலைவன் என நாம் அதை சார்ந்த வந்தார்கள்
பாதங்களை எல்லாம் தாமரை மலராக நினைத்து என் சான் உடம்பை ஒரு சானாக குறுக்கி உங்கள் பாதங்களில் நமஸ்காரம் செய்து என்னுடைய இறைப்பணி தெய்வீக பணி உங்கள் முன்னால் சமர்ப்பணம் செய்கிறேன். நண்பர்களே, உங்களால் வளர்க்கப்பட்ட இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் 45 ஆண்டுகளாக உங்கள் முன்னாலே நான் வளர்ந்து இன்றைக்கு நான் 1.5 கோடி ரூபாய் துணை நடிகர் தான். நீங்கள் கொடுத்த 1.5 கோடி ரூபாய் சொத்துக்கு நான் காரணம். நீங்கள் கொடுத்தது நீங்கள் வாழ்வு மட்டுமல்ல, எங்கள் ஊக்கத்தை உறுதியும் கொடுத்து என் கலையை வளர்த்த மக்கள். கொஞ்சம் இடத்துல தனிமையில் ஒரு 10 நிமிஷம் பேசுறீங்க, எனக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். சென்னையில் இருந்து நமது ஊருக்கு வந்தேன் 1970ஆம் ஆண்டு. அப்பொழுது பெரிய ஞானி, கடந்த ஞானி, மிகப்பெரிய தத்துவ கலை ஞானி பில்லுடைய ரத்தினம் அண்ணா அவர்கள் இதை இங்கே கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினார்கள். அதில் புத்தகம் அப்பா அவர்கள் எனக்கு சம்பளம் 5 ரூபாய் கொடுத்தார்கள். கொடுத்து என் நிறைய விபூதியை பூசி, இந்த நாட்டுக்கு நீ சொந்தக்காரன், இந்த நாட்டிலேயே இரு, என் வீட்டிலேயே தங்கி இருந்தார். இந்த இறைவனாக அவரால் இந்த பகுதி. அடுத்தபடியாக காமூர் ஐயா அவர்கள், நீங்கள் இந்த நாட்டுக்கு சொந்தக்காரன், இங்கே ஏறி எங்கள் நாடகத்தை ஆடினாலே போதும் என்று காமூர் ஐயா உங்களுக்கு அவர்களுக்கு சேர்ந்தார். அடுத்தபடியாக மெற்குப்பை அப்பா, தசமி அப்பா, சிறுமுருதூர் முத்துக்குமார் அப்பா, இவங்களெல்லாம் சேர்ந்து என்னை வளர்த்து உங்களுக்கு சொந்தக்காரனாக ஆக்கியது ஒரு பெருமை. பிள்ளைகுடி எத்தனை யாருன்னு நான் சொல்லி தெரிய வேண்டாம். சுமார் சங்கராசுவாமி 68 நாடகத்தை இந்த மண்ணில் ஆடிய ஒரே கலைஞர் பில்லுடைய ரத்தம். வேற யாருக்கு நாடகம் தெரியும்? ஒரு மாசத்துக்கு முந்தைய நான் திருப்புரவாசனுடைய விளம்பரத்தை சொல்லிக்கிட்டே வந்த பல ஊர்களெல்லாம் பத்திரிகை படிச்சாங்க. அப்பொழுது ஒருத்தர் வந்து பசுறது 30 ஆண்டுகளுக்கு முன்னால ஆயக்குடியில வந்து அபிமன்யு சுந்தரியை பேசிக் கொண்டு வருகிறார். இந்த ஏஜென்ட்டுக்காக அபிமன்யு சுந்தரி தெரியுமா? இதே கரூர்ல நல்லதங்காள், சம்பூர ராமாயணம், பரமபக்தன், அந்த எத்தனை நாடகம் இங்கே நடத்திருக்கிறது? எத்தனை நாடகங்கள்? 68 நாடகம். அத்தனை நாடகம் படித்த ஒரே உத்தம சொல்லுகிறேன். இந்த காமாட்சி அம்மன் கோயில் பக்கத்து ஊர்ல எமிசல் போற பாதையிலே வைகாசி 17 பெரிய விபத்திலே சிக்கினேன். அடுத்தபடியாக ஆனி மாதம் 1ஆம் தேதி இதே கொள்கிறவர்கள் வழித்திரம் ஹரிச்சந்திரன் போகும்பொழுது ஆவியர் நண்பர் சண்முகன் பட்டமங்கலம் அவருடைய வண்டியில ஏறி போகும்பொழுது பசுமாடு முட்டி தூக்கி எறிந்தது. இங்கு 3 இருவரை படு பாதாளத்திலே நான், என் மேலே வண்டி, என் மேலே அவர். ஆலத்தோல் சக்திகள் கொண்டு நியமித்த ஆஸ்பத்திரியில போட்டு 1 வருஷ காலம் சிகிச்சை பலன். இப்பொழுது பணம் கணபதி வீட்டுக்கு வந்துட்டாரு. பிள்ளையுடைய கணபதி தம்பி எங்கேயும் போகலாம். நான் நாடகம் வேண்டாம் வீட்டில் இருந்துட்டு என்னுடைய ஊருக்கு நான் பேசுகிற நாடகத்துக்கு மட்டும் நீங்க வந்தால் போதும் வாங்கப்பான்னு சொல்லி கை நிறைய பழங்களை ஹார்லிக்ஸ் எல்லாம் கொண்டாந்து டெய்லி போகணும். அந்த மாதிரி ஒரு உத்தம புத்திரனை நான் போன ஜென்மத்தில் அதுக்கு முந்தி நான் எனக்கு பிள்ளையாக பிறந்தாங்க கணபதி. இந்த வருஷம் பிள்ளையுடைய அந்த கணபதியுடைய வேண்டுகோளுக்கு நோட்டீஸ் எல்லாம் பேர் போட்டாவே பல பிரச்சனைகள் வரும். அந்த ஊருக்கு போய் என் ஊருக்கு எவன் கேட்பாங்க. வேண்டான்னு நான் தான் சொல்லி மேடையில் சொல்ல வேண்டாம்னு சொல்லி கேட்டேன். இங்க தவறா எண்ணவில்லை. இப்பொழுது நான் மறுபிறவி எடுத்து உங்கள் முன்னால் நிற்பது யாரால் தெரியுமா? இங்கே குடியிருக்கிறாளே காமாட்சி அம்மாளும், இங்கே கூடவரை காளி அம்மாளும். இந்த காமாட்சி அம்முடைய வரலாறை கொஞ்சம் சொல்ல நீங்கள் எனக்கு அனுமதி தர வேண்டும். இந்த காமாட்சி இந்த ஊருக்கு எப்படி வந்தாள் என்பதை ரத்தன சுருக்கமாக சொல்கிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால், முதல் ஆண்டு 2000க்கு முன்னால் காலடியிலே பிறந்தவர் காஞ்சி காமக்கோடி பீடாதிபதி ஜெகத்குரு சங்கராச்சாரியார். அதே நேரத்தில் இயேசுநாதரும் கூட பிறக்கிறார். அவரோடு திருவள்ளுவர் நாயனாரும் பிறக்கிறார். திருவள்ளுவர் நாயனார் 1330 குறள் மட்டுமல்ல ஞானவர் பல நூல்களை எழுதினார். கடைசியிலே எங்கே பிறந்தார்? மயிலாப்பூரிலே பிறந்தார். அந்த மயிலாப்பூரிலே தன்னுடைய சிறுசேன் ஏழையில சென்றார். கண்டபுள்ளமாக வெட்டி கொல்லப்படுகிறார் திருவள்ளுவர் நாயனார். யாருக்கும் தெரியாது. பிறந்த இடத்திலேயே சமாதி. அடுத்தபடியாக இயேசுநாதர் செலுவிலே இருந்து கொல்லப்பட்டார். எல்லாம் ஒன்னா பிறந்தவங்க. காஞ்சியிலே பிறந்த, காலடியிலே பிறந்தவர். அங்கே சிறுங்கேரியிலே மடம் அமைக்கிறார். பிறகு காஞ்சிபுரத்திலே வந்து அகில உலகத்துக்கு காக்கக்கூடிய காமாட்சி அம்பாளை அங்கே நிர்வகிக்கிறார். இந்த காமாட்சி அம்மன் எல்லா ஊர்லயும் கிடையாது.
நமது பகுதியில 2 ஊர்கள்ல தான், வேற தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காமாட்சியினுடைய சகோதரிகள் தான் மதுரை மீனாட்சி, ஒரே கல், மரகத கல். அடுத்தது காசியில விசாலாட்சி, நாகப்பட்டினத்தில் நீலாயதாட்சி. இப்படி இந்த காமாட்சி தான் சக்திகளுக்கெல்லாம் தலைவி என்பதை அது நம்ம வீட்டிலே கூடியிருக்கிறார். நேற்றைய தினம் எப்படி தெரியுமா, 1200 கிலோமீட்டர்ல போகுது. மதுரையும் ராமநாதபுரமும் அழியும் என்று எழுதியிருக்கிறார். இதான் வந்ததா இங்க? காரணம் என்ன கண்டுபிடிக்க? ஏன் இந்த புயல் இங்க வரல? அதுக்கு காரணம் ராமேஸ்வரத்துல சேது காடின்னு ஒண்ணு இருக்கு. நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அந்த சேது காடிக்கு நீ போய் அபிஷேகம் பண்ணா வந்த புயல் சுனாமி திரும்பி கடலுக்கே போகும். அந்த மாதிரி சம்பவம். நேற்று மட்டும் புயலுக்கு அடிச்சிருந்தா அந்த நாடகம் நடக்குமா? நல்லா சிந்தித்து பாருங்க. இப்ப காரணம் என்ன? தமிழ் இந்தியாவிலேயே மிக உயர்ந்த நாடகம் திருப்புவனவாசல். திருப்புவனவாசல் சரியான காரணம் யாரு? நான் தான் அங்கதான் கிடந்தேன். 8 கால யாக புயல் நடந்தது இந்தியாவில. பாரதத்தில் உலக நாடுகள்ல கிடையாது. திருப்புவனவாசல் தான் நடந்தது. பாண்டி 14 கைலாசத்தை விட உயர்ந்தது திருப்புவனவாசல். நீங்க எல்லாம் தான் வந்தீங்க. நான் அங்கதான் 4 நாளா இருந்தேன். இங்க வந்திருக்கேன். இன்னும் நிறைய கதை இருக்கு. பெரிய பெரிய கலைஞர்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. இந்த மண்ணுக்கு சொந்தக்கார பொன்னவராவது எல்லாரும் முகம் நம்ம விட்டு போயிட்டா. அடுத்த புலிக்குறிச்சி பாண்டியன் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த மண்ணுக்கு அவருடைய மாணவர் பல்கலைக்கழகம் மாபெரும் கலைஞர். அவருடைய பிரதம சிஷ்யன் தன்னுடைய சக்தி எல்லாம் கொடுத்தவர் தான் சம்பாதி ராஜேந்திரன். வீட்டிலேயே கொண்டு வச்சு உருவாக்கியவர். மிகப்பெரிய மேதையாக உருவாக்கி கொண்டிருக்கிறார். உங்கள் இதயத்திலே குடிகொண்டிருக்கிறார். அவர் வாழ்க, அவர் கலை வாழ்க. கலை தொடரும். இடையிலே நான் வருகிறேன். நடன மாதர்களை அழைத்து வாருங்கள். அவர்களெல்லாம் லீவ் லெட்டர் கொடுத்து அதை பற்றி அவசியம் இல்லை. இந்த குறிஞ்சி நாட்டு நான் மன்னன் அல்ல, அரசன் அல்ல, ஒரு தலைவர். இந்த மக்கள் பிரதிநிதி தான். ஆம் தந்தையே, தலைவர் மட்டும்தான். அப்படி என்றால் தாங்கள் வார்டு உறுப்பினர் என்று கூறுங்கள். நீ எங்கேயோ போய் கொண்டிருக்கிறாய். எனக்கு மக்கள் 7 பேர் எல்லாம் மார்பிடம் தரித்து மக்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். வில்லவன், காலவன், கோலப்பன், வீரப்பன், விஜயன், வீரதேவன். வீரதேவா? ஆமாம், வீரத்தின் சின்னமே. நகர சோதனைக்கு சென்றிருந்தாய் அல்லவா? ஆம் தந்தையே. யா விட்ட கட்டளை மக்களிடத்திலே சொன்னாயா? சொன்னேன் தந்தையே. தேவையில்லாமல் யாரும் மரங்களை வெட்டக்கூடாது. ஆம். அப்படி மரங்களை வெட்ட வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் 2 மரக்கன்றுகளை ஊன்றி மரங்களை வெட்ட வேண்டும். அடுத்தபடியா எங்கு பார்த்தாலும் பச்சிலை மூலிகைகளை மக்கள் எல்லாம் எங்கு பார்த்தாலும் பாலைவனம் எல்லாம் சோலைவனமாக வேண்டும். இந்த குறிஞ்சி நாட்டின் தலைவருடைய ஆட்சியிலே